Okay. Okay, so where we left? So இங்க வந்து type conversion நம்ம stop பண்ணோம். Yes. So by using malloc, we are going to create a memory, and after that, this malloc function is going to send me the starting address of the continuous memory. And the address எனக்கு தேவையான மாதிரி நம்ம type cast பண்ணி வச்சுக்கிறோம். So up to this, we have created our memory. Yes. So after creating memory, what we will be doing? We will be assigning value and getting back the value. Correct? We'll be just saving the address. So இங்க நார்மல் இங்க நம்ம நார்மலா நம்ம ஸ்டாட்டிக் அரேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we'll be just creating as a scanf percentage d comma ampersand arr of I. கரெக்டா? இத நம்ம யூஸ் பண்ணுவோம். Yes. Yes or no? Yes, this arr of I. This arr of I is nothing but which states that in my array at which index I'm going to store. கரெக்டா? என்னோட அரேல என்னோட இந்த given அரேல எந்த இண்டெக்ஸோட வேல்யூ நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா? And then just a minute guys, just a minute. Okay, sorry. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ் அதாவது ஏஆர் ஆஃப் 0 அப்படின்னா அந்த ஏஆர் ஆஃப் 0வோட ஸ்டார்டிங் அட்ரஸை எடுத்து கொடுக்குறோம். கரெக்டா? ஏஆர் ஆஃப் 0வோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், த இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆம்பர்சன் கொடுக்குறோம். கரெக்டா? இதுதான் ஒரு நார்மல் ஒரு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்ல நம்ம வந்து ஹவு வில் பி சேவிங் திஸ் வேல்யூ டு திஸ் அட்ரஸ். கரெக்டா? how we are going to save the value in the percentage d user ட்டு வாங்குற வேல்யூவை நான் எப்படி கொண்டு போய் என்னோட அரேல சேவ் பண்ண போறேன் அப்படின்னா by using this ampersand symbol I'll be getting the starting address of that memory because this memory will occupy 2 memory bytes. கரெக்ட்டா? the same will happen for this. ஓகேவா? நம்ம இங்க ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு பண்ண விஷயத்தை இங்க I'm just using this malloc function to create my memory and to get the starting address. Okay, and the address தூக்கி நான் ARR ல வச்சிட்டேன். So instead of using this ampersand ARR, this ARR is directly going to give me the address. கரெக்ட்டா? ARR அப்படின்றது இப்ப இந்த ARR என்ன பண்ணுவான், இந்த ARR வந்து இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் இந்த கம்ப்ளீட் அரேவோட இந்த அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் சாரி இந்த கம்ப்ளீட் அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் அதுதான் இந்த ARR ல இருக்கும். இந்த ARR ல so the address to be stored that is 0x100 அப்படிங்கிற அந்த அட்ரஸ் இருக்கு. சரி சார், இப்போ நான் இதுல ஸ்பெசிபிக்கா இந்த இண்டெக்ஸ்க்கான வேல்யூ நான் எப்படி சார் சேவ் பண்றது அப்படின்னா then we will be using this pointer addition method. ஓகேவா? pointer addition. So that is nothing but plus I. ஓகேவா? instead of using this square bracket I can directly use this pointer addition. So இந்த pointer addition என்ன பண்ணுவோம் அப்படின்னா it will directly increment with the number size of my data type. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்டிஜர் அப்படிங்கறதுனால இன்டிஜர் சைஸ் வந்து நான் 1 சொல்லியிருக்கேனா, சாரி 2 சொல்லியிருக்கோம். இன்டிஜரோட சைஸ் வந்து 2 சொல்லியிருக்கோமா. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஏஆர்ஆரோட சைஸ் வந்து 0x100 பிளஸ் இண்டெக்ஸ் இஃப் மை இண்டெக்ஸ் இஸ் கோயிங் டு பி 2 ஒரு 2 அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் இந்த செகண்ட் இண்டெக்ஸ்க்கு நான் வரணும் அப்படின்னா அது வந்து பிளஸ் 2 சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்டர் அடிஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா இங்க எப்படி நம்ம அந்த சைஸ் ஆஃப் பைட் கொடுத்தோமோ அதே மாதிரி this pointer will always take the size of my byte. ஓகேவா? so size of int இதுதான் வந்து இந்த pointer additionல நடக்கும். ஓகேவா? so size of int into my size of int. ஓகேவா? அப்ப இங்க size of int என்னது? size of int is nothing but இங்க நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறது 2 bytes. அப்ப 2 into 2
4. கரெக்டா? 2 into 2 4. So அப்ப டோட்டல் எனக்கு என்ன ஆகுது? இங்க வந்து 0x104. ஓகேவா? இந்த 0x104 அப்படிங்கிறவன் யாருன்னு பாருங்க நம்ம அரேல. நம்மளோட அரேல 0x104 அப்படிங்கிறவன் யாரு? Who is that 0x104? Who is that, guys? The starting address of my index 2. கரெக்டா? இந்த ARR of 2 ஓட starting address is 0x104. கரெக்டா? So அப்போ instead of yes, correct. So yes, Dhanush. Guys, மத்தவங்க நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்னாச்சு? Why you are not responding? Are you not able to understand it what I'm telling? Hello, guys, are you there or not? என்னாச்சு? Okay, then let's do one thing. So those who are online, just post a message as write RIGHT. Write ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் ரைட் சொன்னது புரிஞ்சா அப்போ இந்த வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்து புரியல. கரெக்டா? Is it so? Can I take this as it is? See, நான் சொன்னது புரிஞ்சா இல்லையா? இந்த 0x104 எப்படி கால்குலேட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னது புரிஞ்சா? Yes, understood. Okay, so actually நம்ம இந்த static memory allocations நம்ம வந்து drop பண்றதுக்காக தான் we are going to my pointer and functions. ஓகேவா? அந்த pointer and functions வந்து நம்ம மெயினா போறதுக்கான காரணமே இந்த static memory allocation or the stack memory allocation. இந்த stack memory allocation எதுக்காக நம்ம drop பண்றோம் அப்படின்னா it cannot be reused for all the functions. எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் வந்து reuse பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னா என்னால அந்த மெமரியை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை டிராப் பண்ணிட்டு நம்ம இங்க whenever I'm creating a memory as this, இது வந்து எங்க கிரியேட் பண்ணும் அப்படின்னா this will create the memory in heap memory. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, என்னோட மெமரி வந்து 4ஆ பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெமரி வந்து 4ஆ பிரியும். ஒன்னு வந்து ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர் இஸ் நத்திங் பட் மை இண்டெக்ஸ். ஸோ இட் டெல்ஸ் தட் which index is occupied and which index is not occupied. And cache or nothing but recently used memory. ஓகேவா? ஸோ இப்போ கரண்டா இப்போ நம்ம என்ன வேல்யூ நான் யூஸ் பண்ணணும் அதோட மெமரிஸ் எல்லாமே அதோட வேல்யூஸ் எல்லாமே கேட்ச் மெமரியில் இருக்கும். அண்ட் தென் ஐ ஹாவ் அ ஸ்டாக் மெமரி. இட் இஸ் அ டெம்பரரி மெமரி. ஓகேவா? அண்ட் தென் ஹீப் மெமரி. Heap memory is nothing but a long-term memory. ஓகேவா? It is a long-term memory. So நீ இதை வந்து temporary memory னு சொல்லலாம், or else it can be called as a short-term memory. So நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கிரியேட் பண்றது எல்லாமே எனக்கு எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டாக் மெமரியில கிரியேட் ஆகும். If you are using this malloc function to create a memory, that memory will be created in this heap memory. It will be is a long-term memory. So this value can be used by different functions. So this memory will be present until my process is getting over.
ஓகேவா? அந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் அன்லெஸ் நம்மளே வந்து ஃப்ரீ பண்றாம நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் அந்த மெமரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இந்த இதெல்லாம் நிறைய டிராபேக்ஸ். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வச்சு கிரியேட் பண்ற டிராபேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக வி ஆர் யூசிங் திஸ் பாயிண்டர் மெமரி அலோகேஷன். ஓகேவா? பாயிண்டர் யூஸ் பண்ணி எம்எல்ஆக் யூஸ் பண்ணி மெமரி கிரியேட் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதுல வந்து ஹவு டு கிரியேட் an array அப்படிங்கிறது நம்ம இங்க பார்த்தோம். So this steps is nothing but creating an array. Now what we are doing is we are going to assign a value to that array. So இங்க நார்மலா நம்ம scanfல வந்து %d ampersand arr of I கொடுக்கிறதுக்கு பதிலா, so instead of using this ampersand arr of I, why can't I use it as a pointer addition அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். Okay, instead of using this I can directly use it. Yes, we can also use this. This will also not show any error, but we are just reducing that. ஓகேவா? ஜஸ்ட் இதை வந்து நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஆம்பர்சன் வச்சு, சாரி, வித்வுட் யூசிங் ஆம்பர்சன் டைரக்ட்லி யூசிங் த சிங்கிள் ஆபரேட்டர். ஓகேவா? இங்க வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டர் அடிஷன் வச்சு பண்ணாலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப இங்க என்னது, டைரக்டா பை யூசிங் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் ஆம்பர்சன் ARR of I, we can directly use this ARR of I so that I can directly get the index. ஸோ அப்ப இங்க இண்டெக்ஸ் வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ இப்ப இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னா, ஸோ I have to multiply this with the data type. ஸோ அப்ப என்ன ஆகுது, எனக்கு இங்க 100x plus 2 வருமா? அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது, 100x, சாரி 0x 102 மாதிரிதான். ஸோ 0x 102 அப்படிங்கிறவன் யாரு? 0x 102 அப்படிங்கிறது யாரு? 0x 102 அப்படிங்கிறவங்க யாரு? Who is this 0x 102? Hello? A starting address of my index 1. ஓகேவா? சோ இந்த மாதிரி இதே மாதிரி if my index is 0, if my I is 0th index அப்படின்னா 0 into 2. ஓகேவா? so 0 into 2 அப்படின்னா then that becomes again 0. கரெக்டா? so அப்ப again 0 அப்படிங்கும்போது that becomes 100. கரெக்டா? 0 into 2 that becomes 0. so அப்ப 0 plus 0x 100 அப்படின்னா again it refers to the same address. அப்ப 0x 100 அப்படிங்கிறது யாரு? என்னோட அரே 0 ஓட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஓகேவா? so instead of using this operator we can directly use this ARR of I. so that will give the same address of each locations. ஓகேங்களா? ஒவ்வொரு லொகேஷன் ஒவ்வொரு இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இவன் கொடுத்துருவான். சோ அப்ப நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா so for int I equal to 0, I less than my size and then I plus plus. So inside it we will be having this. So scanf %d comma ARR plus I. Okay, so by this we can get all the values to, or by this we can get and save all the values to my array. Is it clear? புரிஞ்சுங்களா? so instead of using this scanf ampersand ARR of I க்கு பதிலா நம்ம டைரக்டா என்ன பண்றோம், ARR of I plus I. ஓகேவா? ARR plus I கொடுத்துறோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? do you have any doubts in this step? okay then. so once, so here, so this is creating an array, this is getting a value for that array, correct? now to print the value, so print பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், so printing, so printf %d comma, thank you, so ARR of I. okay வா? so just நம்ம என்ன பண்ணுவோம், this will get the value from that specific index and then print it. okay வா? நமக்கு இங்க ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, இங்க ARR of I அப்படிங்கிறவன் என்ன கொடுக்க போறான், ஒவ்வொரு இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துருவானா, ஒவ்வொரு இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துருவான். அப்ப அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்க வேல்யூ நான் வெளியில எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம், so ARR plus I will always give the starting address of that each index. கரெக்டா? ஒவ்வொரு இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எனக்கு கொடுத்துருவான் இந்த ARR plus I. அப்ப இந்த அட்ரஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூ நான் வெளியில எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம், yes, the star before it. ஓகேவா? star before it, yes, correct. so super guys, correct. so that is the thing. so அப்ப நம்ம என்ன பண்ணலாம், just add star before it, but star should be with a preference. ஓகேவா? எனக்கு பிராக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா star has a higher priority over plus. ஓகேவா? பிளஸ் சைனை விட ஸ்டார் has a higher priority. so அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார் முன்னாடி ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க வந்து int I equal to 0, I less than size and then I plus plus. ஓகேவா? சோ இங்க கொடுத்துட்டு what we'll be doing is printf percentage d comma. So star has a higher priority over plus. ஓகேவா? addition operator விட ஸ்டாருக்கு ஹையர் priority இருக்கிறதுனால நான் இந்த அடிஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதுனால அதை நான் பிராக்கெட் குள்ள போறேன். ஓகேவா? இந்த பிராக்கெட்டை நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா it will always takes the same value. ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிள் ஒன் டைமென்ஷனல் அரே அப்படிங்கும்போது yes, you will be getting the errors. Just check பண்ணி வேணா பாருங்க. Just star of ARR plus I கொடுத்தீங்க அப்படின்னா then there will be a different output for this. ஓகேவா? சோ அந்த priority பேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த அடிஷன் ஆபரேஷன் கொடுக்கணும். அந்த அடிஷன் கூட நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து முன்னாடி அதோட வேல்யூவை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் ARR plus I and whole star நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ this is the correct way of representing it. Yes guys, correct. So these are the things. So first நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு அரேவை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் using my pointer. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேல்யூவை எப்படி அந்த அரேக்குள்ள போய் சேவ் பண்றதுக்கு யூசிங் பாயிண்டர் வச்சு நம்ம பண்ணிருக்கோம். பிகாஸ் ARR இஸ் a பாயிண்டர். அதே மாதிரி அந்த பாயிண்டர் வச்சு நம்ம எப்படி வேல்யூவை கெட் பண்ணணும் அப்படிங்கறதும் பார்த்துக்கிட்டோம். கரெக்டா? சோ இந்த மூணு ஸ்டெப்ஸ்ல டவுட்ஸ் இருக்கா? சோ கிரியேட்டிங் an array, getting a value, printing a value. Do you guys have any doubt in it? Yes. ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு வந்து இது இந்த அரேவை வந்து நான் ஃபங்க்ஷன்ல அனுப்புனா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்ல சார், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பி நான் ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ வாங்கி இது பண்றதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல சார் நார்மல் ஸ்டாட்டிக்கா பண்ணும்போது. சோ அப்ப இதையே நம்ம ஏன் ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு போக கூடாது? so that it becomes little more easier. கரெக்டா? so what I'm going to do is I'm just splitting this into a individual function. So this is going to be my create array function and this is going to be my get value function and this is going to be my print value function. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? Okay sir, so I'm just skipping all this, I'm just deleting all this and I'm going to start it as a fresh. Okay, what I'm going to do is just I'm going to start with my header files. So I'm also using my malloc function. So malloc function use பண்றதுனால I have to include my stdlib. Okay va? Sorry. ஓகே சார், எனக்கு printf scanf யூஸ் பண்றதுக்காக நான் stdio.h யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட malloc function யூஸ் பண்றதுக்காக நான் stdlib யூஸ் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I'm going to create three functions. கரெக்ட்டா? One is going to be my create array. ஓகே சார், ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப், இந்த create array அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் தேவைப்படுது? என்னென்ன பாராமீட்டர்ஸ் தேவைப்படுது? இந்த லைன் எனக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா எனக்கு யூசர்ட்ட இருந்து என்ன தேவைப்படுது? What is the thing the user wants to give to this function? இந்த ஸ்டெப், இந்த லைனுக்கு வந்து பாயிண்டர் வேரியபிள் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். சோ பாயிண்டர் வேரியபிள் இஸ் நாட் நீடட். இங்க இருந்து யூசர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது? yes, the size of my array. கரெக்ட்டா? அந்த size of my array இது மட்டும் தான் யூசர் வந்து எனக்கு தேவை. அப்போ இந்த ஃபங்க்ஷன், இந்த create array அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட பாராமீட்டர் என்ன? it is going to be my size. கரெக்ட்டா? int size. yes or no? yes. so this is my okay sir. அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல I'm just going to create. so since it is an integer array, just integer star arr create பண்ணிட்டு next நான் என்ன பண்ண போறேன், arr equal to the same step, int star. so malloc of size into size of int. okay வா? since I'm going to create it as a integer array. okay வா? அந்த integer array நான் கிரியேட் பண்றதுனால அத நான் வந்து
size என்னோட total என்னோட array size into my size of my integer. Okay, since it is an integer array, இதே எனக்கு ஒரு character array அப்படின்னா I'll be converting this into a character. This will be converted into a character. Okay, இதே float array அப்படின்னா this will be changed as a float array. Okay, that depends on our requirements. Okay sir, இப்போ நான் இதை ஒரு array கிரியேட் பண்ணிட்டேன் சார். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இங்க கிரியேட் பண்ண அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் நான் எங்க அனுப்பணும்? Where should I want to send that? So I'll be having this main function. Correct? The main function is the one who is going to take that address. Correct? Yes or no? Yes? Yes guys. So அப்போ இந்த அரே அதாவது நான் இங்க அதாவது கிரியேட் அரே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு அரேவை நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அப்போ இந்த அரேவை என்னோட மெயின் ஃபங்க்ஷன் கூட நான் லிங்க் பண்ணணும். அப்பனா என்ன பண்ணணும்? What I have to do? Guys, do you understand my question? Guys, Buruncha, are you there? Yes, I have to return this array. Correct? In the array one it's going to have the starting address. Super. Yes, Meghna Sri. Meghna Sri has given the correct answer. Okay, wa? So just return array. Correct, sir? Up the function of return type in sir. In the function of return type in sir. Array would return type in int star. Up in the function of return type in what is the return type of this function? I'm just going to return ARR. அப்ப ARR ஓட டைப் தானே இங்க ரிட்டர்ன்ஸ் டைப்பா இருக்கும். ARR ஓட டைப் என்ன? நல்லா பாருங்க. ARR ஓட டைப் என்ன? இன்டா. இது என்னது? What is the return type of my ARR? Yes, it is an integer pointer. ஓகேவா? நமக்கு எப்படி எம்எல்ஆர் ஓட ரிட்டர்ன் டைப் void pointer இருந்ததோ அதே மாதிரி இங்க இந்த ARR தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அந்த ARR ஓட ரிட்டர்ன் டைப் என்ன? ARR ஓட டைப் என்ன? It is an integer star. Suppose this should be a type of int star. புரிஞ்சுங்களா? So this is my create array. Okay, so based on this I can create array for n number of arrays. Okay, நான் திரும்ப இந்த ஃபங்க்ஷன் எழுதணும் அவசியமே கிடையாது. இப்போ இதே மாதிரி நான் ஒரு 10 array create பண்ணனும் அப்படினா just I can declare 10 array variables and just call this function. அந்த ஃபங்க்ஷன் கொடுத்து அவனோட சைஸ் ஒவ்வொரு அரேயோட சைஸ் மட்டும் கால் பண்ணனும் ஆட்டோமேட்டிக்கா இவன் அரேவை கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருவான். ஒரு இன்டிஜர் அரேவை கொடுத்துருவான். கரெக்ட்டா? Yes? Correct. So now I have to get the size. So I have to get the size from the user. So for that, so I'm just telling. So printf enter the size. So that the user will enter the size. So inga size enter பண்ணுவாங்க. So I will be getting this as scanf %d, ampersand size. Okay va? So ampersand size. So size வாங்குனதுக்கு அப்புறம் I have to send it to that function. So அப்ப இங்க என்ன பண்ண போறேன்? So I am calling that function create array of size. Correct? Of size. சரி சார். அப்போ இந்த create arrayங்கறவன் என்ன பண்றான்? ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்டார்டிங் அட்ரஸ் ரெடி பண்றான். அப்ப நான் இது எதுல சேவ் பண்ணனும்? இங்க இருந்து வர அட்ரஸ் நான் எதுல சேவ் பண்ணனும்? என்னோட அரேல. So this should be ARR equal to create array. Correct. First step over. நம்ம ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டோம் by using my function. ஒரு பாயிண்டர் and function வச்சு நம்ம ஒரு அரேவை கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நதிங் பட் so நம்ம இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? What is the next step? To get a value. கரெக்ட்டா? To get a value. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த get value ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் தேவைப்படுது? இந்த ஃபங்க்ஷன் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் தேவைப்படுது?
இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு I நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் தேவையில்ல. So இது என்னது சார்? Yes, size I should get from the user. Correct. Another one, the starting address of my array. Correct? The starting address இது ரெண்டுமே இருந்தாதான் இந்த for loop கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுமா? Yes, so correct. So these are the two parameters that I have to get it from the user. So அப்ப நம்ம user ட்டு நம்ம என்ன பண்ணணும்? I have to get these two parameters. So அப்ப வந்து நான் what I'm going to do is I'm going to create a function called get value. Okay வா? So get value. இதுக்கு வந்து எனக்கு என்னென்ன தேவை? Two parameters. One is the starting address of my array. So starting address. So address அப்படிங்கிறதுனால pointer variable நம்ம get பண்றோம். And then size of my array. So that is my size. Correct? Yes, starting address of my array and the size of my array. So for next நம்ம உள்ள என்ன பண்ணலாம்? So நம்ம அதே steps தான். So for int I equal to 0, I less than my size and then I plus plus. So உள்ள என்ன பண்ண போறோம்? I'm just taking the scan of percentage %d comma arr plus I. கரெக்ட்டா? அவ்வளவுதானே? வேற ஏதாவது இருக்கா? Yes. Is there anything else I have missed out? Okay sir. அப்போ இந்த function என்ன return பண்ணும் என்னோட main functionக்கு? What value this function is going to return to my main function? The get value அப்படிங்கிற function, does he want to return anything to my main function? என்னோட main functionக்கு எதை return பண்ணுமா அவன்? No, he doesn't want to return anything because எனக்கு இந்த அரே அப்படிங்கிறதும் எனக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்தா வரப்போகுது. சைஸ் அப்படிங்கிறதும் என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல தான் வரப்போகுது. நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? டைரக்டா அந்த அட்ரஸ்ல போய் வேல்யூவை சேவ் மட்டும் பண்ண போறோம். சோ அப்போ he doesn't want to return anything. Yes, correct. Super guys. So அப்ப இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன? What is the return type of this function? Yes, it is going to be a void function because it is not going to return anything to my main function. So void get value of int star arr. Okay வா? So அப்ப என்ன பண்ணலாம்? Just இந்த function மட்டும் நான் கால் பண்ணிட்டா போதுமா? So just for reference printf enter the value. Okay வா? Enter the value நான் உள்ள கொடுத்துட்டு just I'm going to call the function. So here I'm going to call this get value. Okay வா? Get value and get value க்கு ரெண்டு parameters. One is array value, array starting address. That is nothing but arr and the second parameter is going to be my size. So size. இத மட்டும் நான் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா போதுமா? He will automatically get the value and save it into my array. இப்போ இதுல வந்து எனக்கு அந்த போன தடவை இருந்த பிரச்சனை மாதிரி இங்க இருந்து ஒரு அரேவை அனுப்பி அதுல சேவ் பண்ணி திரும்ப அங்க இருந்து ஒரு அரேவை கெட் பண்ணி அதை இங்க சேவ் பண்ணி இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. Just set the pointer address and the size of my array. He will automatically get the value and he will return it back to my previous function. Correct? So is it easy or not? Is it easy or not? When compared to in my start memory allocation, is this type is easy or not? Yes. Okay. So அப்ப நமக்கு get value முடிஞ்சிருச்சு. So get value முடிஞ்ச அப்படின்னா next function என்னது? It is going to be my print value function. கரெக்டா? இந்த print value. So print value is nothing but same. இங்க get value நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். So இந்த print valueக்கும் I need only two things. So print value. So the print valueக்கும் எனக்கு என்னென்ன தேவைப்படுது? One is my starting address of my array. Another one is my size of my array. கரெக்டா? ஏன்னா இது சைஸ் இருந்தாதான் இந்த லூப்ல போய் நான் ஒவ்வொரு இண்டெக்ஸா எடுக்க முடியும். அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் இருந்தாதான் நான் மத்த இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டா? இது ரெண்டு தான் எனக்கு தேவையான parameters. So the parameters for this is starting address of my array. Another one is my size of my array. கரெக்டா? இது ரெண்டும் இருந்தா எனக்கு போதும். So இது ரெண்டையும் நான் எடுத்துட்டேன் சார். So same அதே ஸ்டெப். So நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? So இங்க so for just int I equal to 0, I less than size I less than size and then I plus plus. Correct? So இங்க உள்ள போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? Just I'm going to print the value. So print of percentage %d space and then arr plus I. ஓகேவா? அங்க பண்ண அதே ஸ்டெப்ஸ் நம்ம இங்க பண்ணியிருக்கோம்.
Okay, this ARR plus I will always give the starting address of each index value. So அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை நான் வெளியில எடுக்கிறதுக்காக I'm using star before it. And இங்க bracket இதுக்காக கொடுத்திருக்கோம், this star has a higher priority over this plus. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த அடிஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் நான் அதோட வேல்யூ நான் எடுக்கணும் அப்படிங்கறதுனால I'm giving priority to this plus sign. So அதுக்காக நான் இத bracketல போட்டு அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார் கொடுத்திருக்கேன். So is that clear? இந்த ஸ்டெப்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த print வேல்யூல இந்த ஸ்டெப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No. Okay. Okay, sir. So then what is the return type for this function? இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன சார்? இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ண போதா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு? எஸ், சூப்பர். ஜனனி. Okay. Actually this function is not going to return anything. ஓகேங்களா? சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. சோ அதனால இதோட ரிட்டர்ன் டைப் இஸ் void because எனக்கு ARR-ம் இங்க தான் இருக்கு, எனக்கு சைஸும் என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. சோ he doesn't want to return anything. இவனோட வேலை என்ன? ஜஸ்ட் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவான். ஓகேவா? Yes, it just prints. It doesn't do any operation. So அதனால இதோட return type is void. ஓகேவா? So these are the three functions. So இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு அரேவை கிரியேட் பண்றது எனக்கு ஈஸி ஆயிடுச்சா? So creating an array, getting a value and printing a value. So இப்போ நம்ம இங்க just what I'm going to do is the value. So print of the value in array is or கொடுத்துட்டு just call the function. Just print value of my starting address of my array and then size of my array. Okay, so இது ரெண்டு parameters நாமஸ்டா. I don't want to do anything. He will automatically get the value and print the value. கரெக்டா? கரெக்டா? இதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? No, just return 0. Okay, so now I have created an array, I have get the value and I have printed the value. So இதுல எனக்கு நிறைய advantages இருக்கு. So if I instead of putting all the codes in this, so function ஓட main advantage என்ன? Function ஓட main advantage என்ன? What is the advantage of function, using function? Function, what is the advantage of using these functions? Code reusable, correct. Yes, we can call it many times. நமக்கு எத்தனை டைம் வேணாலும் நம்ம இதே கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வெவ்வேறு அரேக்கு வெவ்வேறு அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? கோட் ரீயூசபிலிட்டி, லைன்ஸ் ஆஃப் கோட ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா இப்ப நான் இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் 10 அரேஸ், அப்ப 10 அரேஸ் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் இல்லாம பண்ணிதான் என்ன இருக்கணும்? I have to create 10 malloc function, I have to create 10 scanf statements and I have to create 10 printf statements. கரெக்டா? 10 தடவை நான் அதை கிரியேட் பண்ணிருக்கோம். பட் ஆனா இப்ப நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு வச்சு அப்புறம் என்ன பண்ணலாம்? டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா போதுமா? he will create all the things and he will just send me the values. கரெக்டா? சோ அப்ப லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு என்ன ஆகுது? அப்படியே ரெடியூஸ் ஆயிடுதா? so it will reduce the lines of code. It is used for, I can use the function any times. How many times I wanted, I can just call that function. So code reusability and reduce the lines of code. These are the main advantage of functions. ஓகேங்களா? so அப்போ so even whatever the process that we are going to create, நம்ம இதுக்கு அப்புறம் போட போற programs எதா இருந்தாலும் we practice with these functions. ஓகேவா? even if it is a simple addition operation, ஒரு சின்ன add of a comma b அப்படினா கூட just be implemented with the function so that these function can be reused again and again. ஓகேவா? ஓகேப்பா. so now I'm just going to execute this. so just I'm going to execute this. so ஏதாவது error வருதான்னு பார்ப்போம். so இது வரைக்கும் எந்த எரரும் இல்ல. so just I'm increasing the font size. okay, is it visible? yes. so now I'm entering the size. so size வந்து நான் 5 நான் கொடுக்கிறேன். so size of my array is going to be 5
and then I'm going to enter the values for that array. So values வந்து நான் வந்து so 10 and then 20 and then 30 and then 40 and then 50. I'm just entering 10 values. Okay, so next the values in array are 10, 20, 30, 40. Yes, is it as simple as it is? Correct? ஸோ நம்ம வந்து டைரக்டா நம்ம ஒரு ஸ்டாக் மெமரிலிகேஷன் யூஸ் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. சிம்பிளா அப்படியே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் நியூ அரே, சார் இங்க நான் அரே யூஸ் பண்ணியிருக்கேன் சார், இப்போ நான் இன்னொரு அரே நான் கிரியேட் பண்ணும் சார். ஸோ இன்னொரு அரே வேல்யூ நான் கிரியேட் பண்ணும் சார். ஸோ இப்போ நான் கோயிங் டு கிரியேட் இட் அஸ் அன் ARR1 ஸோ ஆஃப் சேம் சைஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து I'm going to create it as an ARR of 1. ஓகேவா? ஸோ ARR of 1 நியூ அரே கிரியேட் பண்ண சார், ஆனா இதே சைஸ் கிரியேட் பண்ண சார் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ARR1 ஈக்குவல் டு கிரியேட் அரே கால் பண்ணிடலாமா? ஸோ கிரியேட் அரே ஆஃப் சைஸ் கொடுத்துடலாமா? எஸ், திஸ் இஸ் கோட் ரியூசபிலிட்டி. கரெக்டா? நான் திரும்ப உட்காந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் திரும்ப எழுதணும் அவசியம் கிடையாது, திரும்ப எம்எல்ஆக்கு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டேன் அப்படின்னா டைரக்டா அவன் போய் அந்த சைஸ்க்கு எனக்கு மெமரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி அந்த வேல்யூ நான் வாங்குறதுக்கு ஜஸ்ட் ஐ கேன் கால் திஸ் ஜஸ்ட் சாரி ஓகே, இங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணா போதுமா? கண்ட்ரோல் சி அண்ட் தென் கண்ட்ரோல் வி, ஜஸ்ட் இங்க மட்டும் எனக்கு அரே 1 அப்படின்னு அமிச்சா போதுமா? அதே மாதிரி இங்க பிரிண்ட் பண்றதுக்கு just the same code with the address alone changed. கரெக்டா? முடிஞ்சா? we don't want to create the same for loop, same print, இதெல்லாம் நம்ம பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்ணி முடிச்சிருவான். So this is a simple example to understand pointers with functions. ஓகேவா? இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணா தெரியும் உங்களுக்கு. I can just go in, I'm going to execute this so that you can understand very easily. Okay. So size, I'm going to give the size as 5. And then value, this is the value for my first array, that is 10, 20, 30, 40 and then 50. And this is for my second array, so this is going to be 60, 70, 80, 90 and 100. Okay va? So inga theriyudha? Okay, I have missed a slash in here over there. So the values in array are 10, 20, 30, 40 and the values in array are 60, 70, 80, 90, 100. So நம்ம இப்போ just ரெண்டு array create பண்ணிட்டோம். Yes, using functions. Okay va? Using functions and pointers. புரிஞ்சுங்களா? இதுல ஏதாவது doubts இருக்கா? Do you guys feel any difficulties in solving this using functions and pointers? Yes sir. So இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா சார்? So take any problem that you solved in array. அதாவது ஒரு அரேல நம்ம ஸ்கில் ரேக்ல வந்து நம்ம அரேல நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். Just take any one problem and create an array like this, get a value like this and do an operation. So operation இப்போ நம்ம வந்து okay, I'm going to do one operation. So இப்போ for example இப்போ நான் இங்கே வந்து நான் வந்து if I want to add two values, எனக்கு இந்த ரெண்டு இதுல இருக்கிற sorry, so here I have to give printf /n, so this will give me a array. So now what I'm going to do is I'm just going to use the same function, but instead of that what I'm going to do is I'm going to add both the arrays. என்னோட அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸும் நான் ஆட் பண்ண போறேன். சோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? I want to add both the values inside that array. So I'm going to create a new array that is going to be my result array. Correct?
So result array. So இந்த result array நான் என்ன பண்ண போறேன், just I want to create a memory, correct? So result array க்கு same size நான் create பண்ண போறேன். So result array equal to create array of size. Okay வா, same size நான் create பண்ணிட்டேன் சார். இப்போ next நான் என்ன பண்ண போறேன், I'm going to get the value for array 1 and then array 2, and then instead of printing the value for array 1 and array 2, what I'm going to do is I'm going to add both values. அதாவது ரெண்டு அரேல இருக்க array of index 0 and index array of 1 ல இருக்க first value array of 2 ல இருக்க first value நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? So I am going to write a new function. So இந்த function நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, just either I can create a result array over here. ஓகேவா? இந்த இடத்துல I can create this result array, or else I can create this result array in my function also. So இங்க வந்து நான் for example இங்க வந்து add to array. ஓகேவா? இப்போ ரெண்டு அரே நான் ஆட் பண்ண போறேன். அப்ப இதுக்கு என்னென்ன தேவை? எனக்கு ரெண்டு அரேயோட ஸ்டார்டிங் அட்ரஸ் தேவை. கரெக்ட்டா? So first arrayவோட starting address. So this is ARR, and then second arrayவோட starting address. This is going to be an ARR2. Sorry, ARR1. Sorry. So ARR1 நான் வச்சிருக்கேன். ஓகேவா? So இப்போ நான் ரெண்டு அரேவை எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இதோட சைஸ் எனக்கு தேவை. ஓகே, சைஸ். So size வந்து ரெண்டு அரேக்கும் எனக்கு சேம் சைஸ் தான், அதனால I'm having a single variable size. ஓகே சார். வேற ஏதாவது தேவைப்படுது சார் இந்த அரே நான் இந்த அடிஷன் ஆபரேஷன் பண்றதுக்கு? add two array values. இதுக்கு எனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா? வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுதா எனக்கு? I don't think so. நமக்கு எதுவுமே தேவைப்படல. ஓகே சார், அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? I have to create a new array that is going to be my result array. So இந்த result arrayல தான் நான் எல்லாம் கிரியேட் பண்ண போறேன். So இங்கேயே வந்து நான் I can create my array of size. So if I have a different size, அப்படின்னா then I can add the size or maximum size. இப்போ size 1 size 2 இருக்குன்னா the maximum size of the two values. ஓகேவா? அந்த சைஸ்க்கு நான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் I am going to do the operation. So இங்க என்ன பண்ண போறேன்? So as it is same size, so I equal to 0, I less than size, and then I plus plus. So இங்க வந்து instead of creating or get the value from the user, what we are going to do is we are going to put the values in that result array. ஓகேவா? இந்த result arrayல index, இந்த I index ஓட வேல்யூவை நான் போட போறேன். கரெக்டா? இது வந்து ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் கொடுக்குமா? இவனோட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணி போட போறேன். யார்கிட்ட இருந்து கால்குலேட் பண்ணி போட போறேன்? ஜஸ்ட் யார்கிட்ட இருந்து கால்குலேட் பண்ணி போட போறோம்? என்னோட ஃபர்ஸ்ட் அரேவோட வேல்யூ, தட் இஸ் ARR ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அந்த வேல்யூவையும் பிளஸ் என்னோட செகண்ட் அரே ARR ஓட செகண்ட் அரேவோட செகண்ட் இண்டெக்ஸ், அந்த வேல்யூவும் ஆட் பண்ணி நம்ம போட போறோம். கரெக்டா? இவ்வளவுதானே? எஸ் guys, can you follow this? இது புரிஞ்சா? எஸ். சோ இந்த ரெண்டு அரேல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் அண்ட் அரே 1ல இருக்க 0th இண்டெக்ஸையும் நான் ஆட் பண்ணி என்னோட ரிசல்ட் அரேல 0th இண்டெக்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். சோ இங்க என்ன பண்ணிருக்கேன்? ரிசல்ட் அரே பிளஸ் இண்டெக்ஸ், இது வந்து ஜஸ்ட் கிவ்ஸ் அட்ரஸ். அதோட வேல்யூவா நான் சேவ் பண்றதுனால அது கூட நான் ஸ்டார் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? அந்த ரிசல்ட் அரேல எல்லா வேல்யூஸும் எனக்கு ஆட் ஆயிடும். சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்? I should return my result. கரெக்ட்டா? இந்த ரிசல்ட் நான் ரிட்டர்ன் பண்ணுமா என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு? ஏன்னா இங்க தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். Instead of creating in my main function, I have created this result array inside my add to array function. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? add to array அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? இங்க நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்? இங்க நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன்? நல்லா பாருங்க. Yes, it is an integer pointer. Result அனுப்புறேன். ரிசல்ட்டோட டைப் என்னது? It is an integer pointer. It is not an integer. ஓகேவா? It is an integer pointer. So integer star. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க நான் ரெண்டு அரே இங்க வந்து enter the value of array 1. So இங்க வந்து enter the value of array 2. ஓகேவா? enter the value in array 1, the value in array 2, and then இங்க வந்து after this I'll be getting this.
ரிசல்ட். ஓகேவா? இதை வந்து இங்க நான் ஜஸ்ட் இதே அப்படியே காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன், the value in result array அப்படி நான் போட்டுறேன். ஓகேவா? ரிசல்ட் அரே. இந்த ரிசல்ட் அரேக்கு வந்து நான் எங்க இருந்து வாங்குறேன், இங்க என்னோட ரிசல்ட் ஈக்குவல் டு என்னோட ஃபங்க்ஷன். I'm just calling the function add to array of arr and then arr1 and then size. ஓகேவா? ஜஸ்ட் அவன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்ட போதுமா, he will just get all the both the arrays and then add the values and then return back as a new array. ஓகேவா? எனக்கு ஒரு புது அரேவா எனக்கு கொடுத்துருவான். அந்த அரேவா நான் இங்க ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்ணா போதுமா. சோ அப்ப இங்க இந்த printf ஃபங்க்ஷன், இந்த printf ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த ரிசல்ட். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ரிசல்ட் ஆஃப் சேம் சைஸ் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா he will print the result of that array. சோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? சோ இதுல டவுட்ஸ் இருக்கா சார்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணதுல எப்படி சார் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன், எப்படி அந்த வேல்யூ நான் பாராமீட்டர்ஸ் டிசைன் பண்ணேன், எப்படி அந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கா? Guys, do you have any doubts in this? No doubts. Yes. Thank you. So now I'm going to execute this. So just execute this. So execute பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். So yes. Okay. So first I'm going to give the size. So size as 5. So value for array 1. So that is going to be 10, 20, 30, 40, 50. And then value for array 2. This is going to be 60, 70, 80, 90 and then 100. Okay, what? See, that is actually one person has asked a question. So yes sir, நான் வந்து result array வந்து நான் main function குள்ள create பண்ணல. That is Darshini has asked a question. Sir, why we creating a new result array inside the add function instead of that shall we create an array in the main and yes, நம்ம அதுவும் பண்ணலாம். See, நம்ம it is our preference. என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் இங்க இருந்து அனுப்புறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. தட் இஸ் அவர் ப்ரிஃபரன்ஸ். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சாரி மாரிமுத்து. ஸோ மாரிமுத்து has asked it. ஸோ நம்ம மாரிமுத்து also asked the same question. 2% has asked the same question. ஓகே சார். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ தட் ஷோஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ரீயூசபிலிட்டி. நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்க இருந்து வேணாலும் எந்த ஃபங்க்ஷனாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Inside my add to array I can call my get value. Inside my add to array I can call my print value. So நான் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த லைன் ஆஃப் கோட் வேணாலும் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். we have these many possibilities. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். So இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். So the value in array 1 are 10, 20, 30, 40. The value in array 2 are 60, 70, 80, 90. And the value in the result array are addition of 60 plus 10, that is 70, 70 plus 20, that is 90, 80 plus 30, 110, 40 plus 90, 130, 50 plus 100, 150. ஓகேங்களா? So you're calling, actually Marimuthu has gotten another answer. Another question. Okay, sorry, Bharat has a question. Sir, can we declare a function inside my main function? So declare வந்து கண்டிப்பா பண்ண முடியாது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா கிடையாது. either I can use it as a function pointer. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டரா கிரியேட் பண்றேன் அப்படின்னா then that can be initialized, but that cannot also be declared inside my main function. It can only be initialized. Okay, so இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? Is it clear up to till now? So function with pointers. See, now I have taken a simple example so that it can be easily understandable. ஓகேவா? இதை நீங்க வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க இதே மாதிரி டைப்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான்
உங்களுக்கு இதுல இருக்க ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் தெரியும். அந்த டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் we can solve that problem and we can understand little bit more. ஓகேவா? So what I have given or shown you right now was a simple example. ஓகேவா? இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து just for understanding, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? பட் this will not help you to solve all the problems. இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலா இதை வச்சு நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா then we have to practice more problems in the same way. நம்ம functions and pointers வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தாதான் it is very easy for us to solve this. Yes, புரியுதுங்களா? ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ரைட் நவ் யூ ஒர்க்கிங் இன் ஸ்கில் ரேக். ஸோ ஸ்கில் ரேக் மாடியூல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கில் ரேக் மாடியூல்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ற ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி அரே ப்ராப்ளம் then solve that array using these functions and pointers instead of using a normal static. So square brackets வச்சு சால்வ் பண்றதுக்கு பதிலா just try to solve it using with pointers and functions so that it will be very useful for you, so that I can reuse the code regularly. ஸோ நம்ம இங்க காலேஜ்ல படிக்கும் போது இட்ஸ் ஃபார் ஒரு சிம்பிள் யூஸ்க்காக நம்ம பண்றோம். ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்விங்காக எதுக்கு சார் இந்த ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் when you are moving to an organization, அந்த ஆர்கனைசேஷன்ல போகும்போது the organization will request you to write it as a function. He will not request you to give it as a complete program. அவன் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பிட் ஆஃப் கோட், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த add to array அப்படிங்கிற மாதிரி he will give you some simple task and he expects you to write it as a function. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நமக்கு இங்க இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா it will be very useful for you. ஓகேவா? Yes guys, so do you guys have any doubt in this? Do you guys have any doubt in this? Okay, so then shall we take a 10 minutes break? 10 minutes break எடுக்கலாமா நம்ம? So do you guys want a 10 minutes break or shall we continue till 1 o'clock? Because next I'm going to start with the 2D matrix. The same concept. So நம்ம இங்க பார்த்தது 1D matrix பார்த்திருக்கோம். Next வந்து நான் வந்து 2D matrixக்காக ஸ்டார்ட் பண்ண போறேன். So shall we start it now or can we have a 10 minutes break? Okay guys, just take a 10 minutes break. Right now I'm just going to close the session. So by 12 we can join again. So now time is 11:49. So by 12 everyone join back and the password I'll share it in the WhatsApp group.